கேரள மாநிலம் வயநாடு முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களை தேடும் பணி 3வது நாளாக இன்று காலை தொடங்கியுள்ளது. மீட்கப்பட்டவர்கள் மேப்பாடி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். தற்போது வயநாட்டில் மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். 3வது நாளாக இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல தேடுதல் பணியானதை தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பாலம், அதாவது ஆட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலத்திற்கு பதிலாக தற்காலிக பாலம் அமைக்கும் பணியானதை இராணுவத்தினர் இன்றைக்கு காலையிலேருந்து தொடங்கி இருக்கிறாங்க. அந்த பாலம் முடிந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த அமைத்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் தற்பொழுது போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேடுதல் பணியின் போது தற்போது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 276 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 240 பேரை காணவில்லைங்கிற ஒரு அறிவிப்பையும் தந்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலையிலிருந்தே ஒரு மேகமூட்டமாக காணப்படுகிறது. அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. இந்த பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வந்த ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு. சார், இப்போ அந்த இடத்துல இப்போ இருக்கிற நிலவரம், இன்னைக்கு என்ன நிலவரம் இருக்குது? எப்படி தேடுதல் பணியானது நடந்துட்டு இருக்கு? இப்போ மண்ணெல்லாம் இந்த வீடெல்லாம் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்குது. மண்ணுக்குள்ளே புதைஞ்சதுனால இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இப்போ இந்த ஸ்லாபை மேலே ரூஃபோட மேலே டாப்பில் ஸ்லாபு வெட்டி அறுத்து கடந்து தான் ஆளை ரெஸ்கியூ பண்ணணும். அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்குது. எத்தனை நாள் போயிருக்கு, எத்தனை வீடு மண்ணுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல. ஒரு வீட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீட்டில் ஸ்லாப் உடைச்சி நாலு மெம்பரை வெளியெடுத்தாங்க. வெளியெடுத்து பார்க்கும்போது அவங்க எல்லாம் உள்ளால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே பயந்து டெத் ஆகிருக்கு. தெரியல. இன்னும் எத்தனையோ வீடுகள் அதுக்கு கீழே எத்தனையோ வீடுகள் அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்குது. தெரியல எப்படி அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கண்டினியூ பண்ணுறது தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சூரல் மலை பகுதியிலேருந்து வந்திருக்கிறீங்க. அந்த சமயத்தில் நடந்ததும் அந்த இடத்துல எத்தனை வீடுகள்லாம் இருந்திருக்கும்? அந்த வீடுகள் எத்தனை அந்த பாதிக்கப்பட்டிருக்கும்? அந்த வீடுகள்லாம் இருந்த மக்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? சுமார் ஒரு 1000 வீடு இருக்குங்க. முண்டக்காயும் சூரமலையும் ஒரு 1000 வீடு இருக்கும். 1000 வீட்டில் மேலே இருக்குங்க. இது உருள் போட்டதை புஞ்சரி மட்டத்தில் இருந்துங்க. புஞ்சரி மட்டத்தில் தான் உருள் போட்டு வந்துருக்குங்க. ஒரு வீட்டில் சுருங்க ஒரு 10 பேர் 12 பேர் எல்லாம் வீட்டில் இருக்குங்க. 5 பேர் 3 பேர் 4 பேர் எல்லாம் மண்ணுக்குள்ளே சேதமாயிட்டு அப்படி கிடக்குறாங்க. மண் அடைஞ்சிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தீங்க? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் இப்போ சேஃபாக இருக்கு? என் குடும்பத்தில் 10 பேருங்க. நம்ம எல்லாம் பக்கம் வீடுங்க. எல்லாம் தொட்ட ரூமு, பாட்டி ரூமுங்க. எஸ்டேட் ரூமா. எஸ்டேட் ரூம் ஒரு 12 ரூம் இருக்குங்க. அது 50 பேர் நாங்கள் இருந்தாங்க. நாங்கள் தண்ணி வர்றதுக்குள்ளே நாங்கள் மேலே ஏறி வந்தாங்க. மேலே ஏறி வந்தாங்க. அது முடிஞ்சுட்டா பின்னாங்க ரிட்டர்ன் இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் இங்கே ஒரு 3 பாடி இருக்குங்க. அவங்களும் ஒரு 10-50 பேர், அவங்களும் 10-50 பேருங்க. ஒரு 100 பேர் நாங்களும் சேஃப்டி பண்ணாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இத்தனை ஒரு பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இராணுவத்தினரும் அதே போல் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இவங்க எல்லாமே ஒரு கடினமாக ஒரு 3 நாளாக தொடர்ந்து அவங்க மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மீட்பு பணி இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எப்படி அதை எத்தனை பேரை அவங்க இது வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்க? அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இருக்கும். அவங்க எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி இந்த பகுதியில் எத்தி வச்சுருக்குறேங்க. சேஃப்டியாக எத்தி வச்சுருக்குறேங்க. இந்த கேம்புகள்லேயும் அப்படி இந்த ஸ்கூலில், மேப்பாடி ஹை ஸ்கூலில், சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூலில், இந்த சுண்டா, கோட்டநாடு, பைத்திரி, இங்கெல்லாம் ஸ்கூலுகளில் கவர்மெண்ட் ஸ்கூலுகளையும் ப்ரைவேட் ஸ்கூலுகளையும் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுகளிலும் எத்திச்சிருக்கிறாங்க. அங்கே நல்ல ரீதியில் அங்கே இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பக்ஷணம், சாப்பிட்றதுக்கு, ட்ரிங்கிங், கிடக்கிறதுக்கு எல்லாம் சௌகரிய வசதியும் ஒர்க்கி இருக்குங்க. அதனால் முகாமினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? முகாம் இப்போ வச்சுருக்கிறாங்கல்ல, இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி வசதி இதெல்லாம் எப்படி? இப்போ பரவாயில்ல. இப்போ உள்ள இத்தனையும் ஆள் இருக்குதல்ல, அதனால் இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இந்த கண்டிஷனில் இத்தனையும் ஆள் இருக்குது. இத்தனையும் ஆட்காரை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு
எல்லாம் நல்ல ரீதியில் பண்ணி கொடுக்குறாங்க. தற்போதைய நிலையில் வந்து அங்கிருந்து மீட்கப்பட்டு வந்தவர்கள் வந்து தெரிவித்த கருத்துக்களை வந்து நம்ம இப்போ கேட்டிருப்போம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா மீட்பு பணிகளை வந்து அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உயிரிழந்தவர்களாக இருந்தாலும் சரி, மீட்பு பணியில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிறாங்க. இப்போ நமக்கு அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடங்களில் வந்து ஒரு 20 அடிக்கு மேலே வந்து மண் மற்றும் பாறைகள் வந்து அடித்து வரப்பட்டு மூடி இருக்கக்கூடிய காரணத்தினால பல வீடுகளுக்குள்ள பலரும் சிக்கியிருக்கலாம்ங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த வீடுகளுக்குள்ளே சிக்கியிருக்கிற வந்து அந்த மண்ணை அப்புறப்படுத்தி மீட்பது என்பது ஒரு முடியாத காரியம். அதனால் அந்த வீடுகளுக்கு மேலே வந்து ஒரு பெரிய துளையிட்டு அதுக்கு பிறகு அந்த வீரர்கள் வந்து உள்ளே போய் அங்கே வீட்டுக்குள்ளே யாராவது சிக்கியிருக்கிறாங்களாங்கிற ஒரு தேடுதல் பணி, அதாவது தொடர்ச்சியாக அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அதே போல் அந்த காங்கிரீட் இதை வந்து உடைத்து அதற்குள்ளே சென்று அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு வந்து இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். வீடுகளுக்குள்ளே சிக்கியிருக்கக்கூடியவர்களையும் வந்து மீட்கும் பணியானது இன்னைக்கு நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் வந்து இங்கே சம்பவ இடத்துக்கு வர இருக்கிறாரு. இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து அவர் நடத்த இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர் வந்து ஆறுதல் கூறவும், அதே போல் அவர்களுக்கு தேவையான உதவிகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அரசு இயந்திரத்தை வந்து அவர் வந்து இன்னும் சற்று வேகப்படுத்துவதற்கான முயற்சியில் வந்து ஈடுபடுவதற்காக இன்றைக்கு வர இருக்கிறாரு. அதே போல் வயநாடு பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரும் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து இந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைக்கு 3வது நாளாக காலையிலிருந்து மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு நம்ம சொல்லணும். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.